சரி சார். என்னடி பாக்குற? என்ன ஜெயிலுக்கு அனுப்புன இல்ல, அதுக்கு பழி வாங்கத்தான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த நாடகத்தை தயார் செஞ்சேன் தெரியுமா? முதல் கட்டம், ஜெயில இருந்து திரும்பின நல்லவனா நடிச்சேன். உன்னுடைய நடவடிக்கைகளை கவனிக்க அங்கங்க ஆட்களை பணத்தை கொடுத்து வச்ச. அடுத்த கட்டம், நீ தந்தைக்கு போறதா எனக்கு தகவல் கிடைச்சது. வர்ற வழியில ஏன் ஆட்களை வச்சு உன்னை மடக்க சொன்ன. பிறகு நானே வந்து அவங்களை அடிச்சு விரட்டி உன்னை காப்பாத்தினேன். ஆனாலும் உனக்கு மேல முழு நம்பிக்கை வரல. அடுத்ததா உன் மாட்டை பத்தி பேப்பர்ல படிச்சேன். அதே நேரத்துல அந்த மாடு உனக்கு சொந்தம் இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு சொந்தக்காரனை கண்டுபிடிச்ச, மாட்டை பிரிச்ச, உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த. முழுக்க முழுக்க நீ என்ன நம்பிட்ட. அதுக்கப்புறம் நடந்த கல்யாண நாடகம் தான் உனக்கு தெரியுமே. நாடகம் தானா? ஆமா. கல்யாண பொண்ணு, அவங்க அப்பா, அண்ணன் எல்லாமே பணத்துக்காக நான் சொன்னபடி ஆடிய கை பொம்மை. அம்மா உறுத்திட்டவள். அப்போ அத்தைக்கு இதெல்லாம் தெரியாதுங்களா? ஆமா. எப்படி நாடகம்? நல்லா இப்படியே வாழ்க்கை பூராம அழுதுகிட்டே. இந்த உலகத்துக்குத்தான் நானும் நீ கணவன் மனைவி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு கணவனும் இல்ல, நீ எனக்கு மனைவி. விஜயா, நீ எனக்கு வாங்கி கொடுத்தது 2 மாசம் தண்டனை. ஆனா இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது ஆயுள் தண்டனை. விஜயா, ஆயுள் தண்டனை. லட்சுமி, இந்த கல்யாணம் வேண்டாம்னு என்ன தடுத்த. உன்னை மீறி செஞ்சதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்சு போச்சுமா. ஆமா லட்சுமி, இந்த பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. இனிமே என் வாழ்க்கை என்ன ஆகும் போது எனக்கே புரியல. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டாம இருந்தேன். இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதை விட நான் மலடியாவே இருந்திருக்க கூடாதான்னு என்ன நானே நொந்துக்கிறேன். அவன் என்ன ஏமாத்தி நாடகம் ஆனதை கூட நான் பெருசா நினைக்கல. உன்னை போல ஒரு மாணிக்கத்தை மதிக்காம அவ தூக்கி குப்பையில இருந்துட்டானே பாவி. அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு தாயும் இல்ல. அவன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். வேண்டாத்த, நெருப்பால் அணைக்க முடியாது. அவர் ஏற்கனவே என் மேல வெறுப்பா இருக்காரு. இப்ப நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா விளைவி விபரீதமான ஆள் ஆகலாம். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அவர் திருத்தி என்ன ஏத்துக்க செய்ய முடியாதுமா. உன் தாலி கயிற்றுல தடவன மஞ்சள் ஈரம் காயறதுக்குள்ள உன்னை விட்டுட்டு போன அந்த அயோக்கியனை எப்படிமா திருத்த முடியும்? நம்பிக்கை இருக்கத்த, முயற்சி பண்றேன். முடியல, உங்க உதவியை நாடுறேன். அது வரைக்கும் இதை நீங்க கண்டுக்காதீங்க. யாரு அந்த நாய்? கல்யாணத்துக்கு ஆட வந்தாங்களே அவங்க இங்கேயா தங்கி இருக்காங்க? ஆமாங்க, காலையில நானே உங்களை சந்திச்சு சொல்லிட்டேன். ஊருக்கு போலான்னு இருந்தேன். என் அதிர்ஷ்டம் நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? ஆமா, உங்க கல்யாணத்தை நடனமாடி பாராட்ட பெறணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் துரதிர்ஷ்டம்
உங்க மனைவிக்கு என் ஆட்டம் பிடிக்கல. அவளை பத்தி பேசாத. மன்னிக்கணும், உங்க மனநிலை புரியாம பேசிட்டேன். குளிர் அதிகமா இருக்கே, உள்ள வாங்க. இது உங்க வீடு, ஏன் தயங்குறீங்க? வாங்க வாங்க. முதலிரவிலேயே மனைவியை விட்டுட்டு நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாயை மறந்து அமைதியா இருக்கணும் தான் இங்க வந்த. ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். இது வர இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.